ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எம்டி ஆச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வைக்கணும் அடுத்த வாரத்துக்கு. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வித் சாம்பார். அதனால் அகெயின் மறுபடியும் ரைஸ் வச்சு அதோட சாம்பார் ரசம் இப்படி போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இன்றைக்கி வடை மாவு ஊற வச்சுட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ தட் ரச வடை, சாம்பார் வடை, தயிர் வடைன்னு வடையிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் வடை போடுறது அப்படிங்கிறத திடீர்னு தான் டிசைட் பண்ணேன். யூஸ்வலாக இன்றைக்கி வடை போடுறோம் அப்படின்னா முந்தின நாளே மாவை அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அடுத்த நாள் போடும்போது நல்லா புசு புசு புசுன்னு வடை வரும். எண்ணெயும் வடை குடிக்காது. இந்த மாதிரி உளுந்த மாவை வாரம் ஒரு தடவை தோசை மாவு மாதிரியே நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அதில் இனிப்பு வடையோ இல்லை இந்த மாதிரி காரம் போட்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்ட வடையோ எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். கூட இந்த மாதிரி ரசம், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் ஆர் தயிர்னு நம்ம எதை வேணாலும் டாப்அப் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்கும். நம்மளோட மீலோட நியூட்ரிஷன் வேல்யூ இது இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு பேக்கிங் ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் இந்த ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணி பேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது அந்த மாதிரி ஒரு கேக் ரெசிபி தான். இந்த ரெசிபி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் மைதா தான் இருந்தது. பட் நான் இதுக்கு பதிலாக வீட் சேர்த்து ஃபஸ்ட்டு பண்ணேன். இப்போது வீட்டு ஓட்ஸும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீட் கூட ஏதாவது ஒரு மில்லட்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த ரெசிபியாக பண்ணலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்டு சுகர் கூட யூஸ் பண்ணலை. நான் நாட்டு சர்க்கரையும் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் இது தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேக் பண்ணுறதுக்கு. நார்மலாக மைதா யூஸ் பண்ணி பண்ணுறத விடவே இதில் இருக்க ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் கஸ்டமைஸ்டுன்னு கொடுத்துருக்க 2 ஃப்ளோரை மட்டும் நீங்கள் வேணுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இந்த மாவு உப்பி வராது. அது ஒரு ஃப்ளாட்டாக நம்ம தோசை மாதிரி தான் வரும். அதனால் கண்டிப்பாக அந்த 2 ஐட்டத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. இது கூட நீங்கள் என்ன வேணாலும் நட்ஸை இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை கட் பண்ணி அந்த மாவோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி அழகாகவும் போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸும் நான் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லா பொருளும் குழந்தைங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ ஹெல்த்தியான கேக்கு இந்த வாரத்துக்கு ஃபுல்லாக ரெடி. இதில் பனானா போட்டிருக்கனால நம்ம ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். இந்த கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக தவாவில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருந்தால் அதில் ஹீட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த கேக்கை ஆறுன ஒன்று சாப்பிட்றதோட சுட சுட சாப்பிடும்போது தான் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இனி ஒரு 4-5 நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. யோசிக்கவே தேவையில்லை. இதே கொடுத்து விடலாம். அதுவும் கில் ஃப்ரீயாக கொடுத்து விடலாம். பச்சைப்பயிறு தோசை, இது ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 1 கப் பச்சைப்பயிருக்கு 1/2 கப்பு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுட்டேன். இதை ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே இதை தோசை ஊற்றலாம். பட் நான் இதை ஒரு 2-3 மணி நேரம் கழித்து தான் தோசை ஊற்றுவேன். அந்த மாதிரி செய்யும்போது தான் தோசை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை லவர்ஸ் தான். நான் 3 வேளையும் தோசை கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவேன். இந்த மாதிரி நியூட்ரிஷியஸான தோசையை கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை உங்கள் மீல் ப்ரிப்பில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தட் இது உங்களோட ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டியை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த தென்னங்குருத்தை இப்போ எல்லா பக்கமும் எல்லா வண்டி கடையிலையும் வச்சு வைக்கிறாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸுக்கோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது கூட சக்கரை போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். நீங்கள் இதுவரையிலும் இன்னும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் இது. வாரம் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், ராஜ்மா, கொள்ளு, சுண்டல் இந்த மாதிரி அதிகமாக வேக வைக்க வேண்டிய, அதிகமாக விசில் விட வேண்டிய சில பயிர் வகைகளை நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி வாரம் எடுத்து வச்சிட்டோம்னா நாம் அதை நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதுக்கு அதிக விசில் விடணும், சுடுதண்ணியில் வேக வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பயிறு வகைகள் எந்த அளவுக்கு ஊறி எந்த அளவுக்கு அது ஸ்ப்ரவுட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைஜஸ்டபிலிட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்மளோட பாடியில் அந்த
உணவுல இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம பாடியும் எடுத்துக்கும். ஸோ அதனால எப்பவுமே இதை ஸ்ப்ரவுட் பண்ணி இந்த மாதிரி பொருட்களை வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு 1 வீக்குக்கு ஒன்றுமே ஆகாது. ஸ்ப்ரவுட் ஆகிட்டே தான் இருக்கும். நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வாரம் நான் ஊற வச்சது வெள்ளை சுண்டல். இதை வந்து ரக்டான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு நார்த் இந்தியன் சாட் செய்வாங்க, ரக்டா பேட்டிஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு மேலே இந்த வெள்ளை சுண்டலில் பண்ண அந்த கிரேவியை, செமி கிரேவியை வந்து ஊற்றிட்டு சேவு, ஆனியன், கொத்தமல்லி, கேரட் இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாட் வந்து மும்பை சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ரெசிபி. சம்மர் வந்துட்டா கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு மீல் ப்ரிப்பு இந்த மாங்காய் ஊறுகாய் போடுறது. மாங்காய் இந்த டைமில் நிறைய அபண்டண்ட்டாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஊரில் தோட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் கிடைக்கிறப்ப அதை கட் பண்ணி ஊறுகாய் போட்டு வச்சுருங்க. இதில் பெரிய லெவலில் நமக்கு ஒரு நியூட்ரிஷன் வேல்யூலாம் இருக்காது. ஆனால் இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது. எனக்கு ஊர்லேருந்து 3 மாங்காய் கொடுத்துருந்தாங்க. இது சீசன் தானே, கண்டிப்பாக பழுத்துரும்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் பழுக்கிற மாதிரியே தெரியல, ஹார்டாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா 3 மாங்காயில் 2 மாங்காய் வந்து பழுத்துருச்சு. இதை குட் லக்கா பேட் லக்கான்னு தெரியல. ஏன்னா மாம்பழம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ஒரு மாங்காயும் நான் விடாமல் அதை கட் பண்ணியாச்சுன்னு ஊறுகாய் போட ஆரம்பிச்சாச்சு. ஒரு மண் பாத்திரத்தில் உப்பு கலந்து ஒரு 2 நாள் அதை வெயிலில் வச்சுட்டேன். மண் தூசியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக வெள்ளை துணி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 2 நாள் கழித்து நல்லா ட்ரையாக இருந்துச்சு. இப்படி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை மிக்சியில் பொடி பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் போட்டதுனால ஒரு இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ காய வச்ச மாங்காயோட 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேனில் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நம்ம இப்போ இந்த ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ அரைச்சதுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூனை மட்டும் மாங்காயோடு சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போது எண்ணெயும் போட்டு ஊற்றியாச்சு. அண்ட் இதை இன்னும் ஒரு 2 நாள் ஊறினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு இந்த தடவை. ஏன்னா ஆல்மோஸ்ட் பழமாயிடுச்சு இல்லையா, அதனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுவே ஒரு குட்டி ஜாடி நிறையா வந்துருச்சு. அதை செஞ்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக ஊறாட்டியும் பரவாயில்லன்னு தயிர் சாதத்தோட 1 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு சப்பாத்தியோட இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலி ஊறுகாயில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ரிச் இன் ப்ரோபயோட்டிக்ஸ். இட்லி பொடியும் இல்லாத மீல் ப்ரிப்பரேஷன் எங்காவது இருக்குமா? எங்கிட்ட எப்பவுமே 2 டைப்ஸ் ஆஃப் இட்லி பொடி இருக்கும். ஒன்று வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு பண்ணுற அந்த சில்லி பவுடர். இன்னொன்று இந்த நியூட்ரியன்ட் வேல்யூ ரிச்சான குழந்தைங்க கூட, ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடிய இந்த பொட்டுக்கல்ல அண்ட் கருவேப்பிலை போட்ட இந்த இட்லி பொடி. இந்த பொடி டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் நான் இதை மேரினேஷனாகவும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் பொட்டுக்கல்லையும் கருவேப்பிலையும் அந்த கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்டு. அப்படிங்கிறதுனால இதை வந்து பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு, ஏதாவது சிக்கன் இந்த மாதிரி பொரிக்கிற ஐட்டமை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இதை 1 ஸ்பூன் போடும்போது நல்ல வாசனையாகவே இருக்கும். காலையில் ஒரு வேளை அசந்து தூங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடி இருந்தால் போதும். ரைஸு இல்லை இட்லியை ஏதாவது ரெடி பண்ணி அதை போட்டு இதை பெரட்டி கொடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான பட் ஹெல்த்தியான ஒரு மீல் ரெடி ஆகிடும். ஏதாவது ஒரு சத்து மாவு கஞ்சி இருக்கிறது எப்பவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இதை வந்து காய்ச்சி கொடுத்துட்டோம்னா ரொம்பவே ஃபுல்ஃபில்டாக இருக்கும். லாஸ்ட் டைம் கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த தடவை கருப்பு உளுந்து வச்சுட்டு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு 1 கப்பு உடச்ச கருப்பு உளுந்துக்கு ஒரு 1/2 கப் பச்சரிசி சேர்த்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஜஸ்ட் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஊறினதை நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் ஒரு 2-3 மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா முறுமுறுன்னு காஞ்சிரும். இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சிலேயே பொடி பண்ணிக்கலாம்.
நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து இதை டபுள் த மெஷர்மெண்ட்ஸ் போட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து எங்களுக்கு 1 வாரத்துக்கு கரெக்டாகவே வரும். நல்லா இருந்ததுன்னா டேஸ்ட்டு இதை கொஞ்சம் சேர்த்தியே அரைச்சிக்க போகிறேன். உளுந்துங்கிறதுனால பூச்சி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிறது பெட்டரு. நான் அரைக்கும்போது ஒரு ஏலக்காய் துண்டு அப்புறம் ஒரு 10 பாதாமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அது வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாதாமை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். பாதாம் சேர்க்கும்போது அந்த பாதாம் மில்க் குடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவரும் சேர்ந்து வரும். தேர்ட்டி 35+ இருக்க லேடிஸ் இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை வாரத்தில் ஒரு 2 தடவை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இது வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இதோட சேர்த்து முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்ந்து கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் வெயிட் கெயினும் நல்லாவே வரும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணியில் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கும்போதே அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவை லைட்டாக கரைச்சிக்கிட்டேன். ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கட்டி சேர்ந்துடும். இல்லாட்டி நீங்கள் ஒரு டம்ளரில் அந்த 1 டேபிள் ஸ்பூன் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இது நல்லா கொதித்து நுர பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கு மேலே தேங்காய் பூ நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பாலோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க. நல்லா பாயாசம் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 நாள் மட்டுமே முளைக்க வச்ச கீரைங்களை தான் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் வரையிலும் வச்சு அதுக்கப்புறம் அதற்குள்ளேயே நம்ம அறுவடை பண்ணி எடுத்து அதை நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற வெந்தயம், சீரகம், கடுகு அந்த மாதிரி பொருட்கள்லையும் சியா சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி சீட்ஸ் வெரைட்டியும் நம்ம மைக்ரோ கிரீன்ஸை வளர்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெந்தயத்தை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நைட்டே வெந்தயத்தை ஊற போட்டு வச்சுருங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு கப்பில் நான் கம்போஸ்ட் கலந்த மண் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான். அதில் ஓட்டை எல்லாம் போடலை. அதில் மண்ணுக்கு மேலே இந்த மாதிரி அந்த சீட்ஸை தூவி விட்டுறணும். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் சாண்டை போட்டு அந்த சீட்ஸை மறைச்சு அதை தெரியாத அளவுக்கு மூடி விட்டுறணும். இப்போது இதை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வளர்த்துட்டே வர வேண்டியது தான். ஒரு 10 நாளில் கீரை ரெடி ஆகிடும். ஆஃப்டர் 10 to 15 டேஸ் நீங்கள் அதை பருப்பில் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி கருவேப்பிலைக்கு பதிலாகவும் அதை ஒரு கார்னிஷிங்காகவும் ஆட் பண்ணலாம். சூப்ஸ்லலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட பிஸ்கெட்ஸ் இல்லாமல் ஓடாது. மார்னிங் டீ டைம்லையோ அட்லீஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லையோ கண்டிப்பாக பிஸ்கெட்ஸ் தேவைப்படும். ஸோ 1 or 2 பிஸ்கெட்ஸாவது கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக மைதா கலந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்கு பதில் நம்மளே வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் செய்ய ஆரம்பித்தது. ஸோ முதல்ல கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். அது ரொம்ப நல்லா வந்ததுனால அப்படியே ஸ்லோலி மில்லட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் சொல்கிற ஒரு 4 இன்க்ரீடியன்ட் இந்த குக்கீஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன மில்லட் ஃப்ளோர் பிடிச்சதோ அதெல்லாம் கூட இது கூட கஸ்டமைஸ் பண்ணி செய்யலாம். நான் இதில் ஓட்ஸ் கலந்துருக்கேன். இந்த ஓட்ஸ்க்கு பதில் நீங்கள் எந்த மில்லட் ஃப்ளோர் வேணாலும் சேர்க்கலாம். ஸோ 1/2 கப் வீட்டு, 1/2 கப்பு ஓட்ஸு, 1/2 கப்பு ஜாகரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டே. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் கிடையாது. இதோட நியூட்ரிஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நட் ஸ்க்ராப்பரில் நான் பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிச்சாலும் நீங்கள் அதை வந்து இது கூட சேர்த்து போட்டுக்கலாம். நீங்கள் சீட்ஸ் பிடிச்சா கூட அந்த சீட்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் ரெடி. இப்போ இது வந்து நல்லா நம்ம வடை மாதிரி தட்டி இதை பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பிஸ்கெட் செய்யும்போது நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு 2 விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இன்னொன்று, இந்த மாவை பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது. ஜஸ்ட் அந்த பட்டரை சேர்த்து அந்த பேட்டரை நல்லா பிசிறி விட்டுட்டு கடைசியாக சேர்த்து வச்சிடணும். ரவுண்ட் பண்ணி வச்சிடணும். அவ்வளவே தான். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு ஒரு 15 குக்கீஸ் வந்தது. அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான குக்கீஸ். நீங்கள் பேக் பண்ணி எடுத்த உடனே அதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சூவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா குக்கரில் அடியில் சால்ட்டை போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டில் இதே மாதிரி குக்கீஸை அடுக்கி வச்சு ஒரு 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஜஸ்ட் சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
ரீசெண்டாக நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இல்லை எல்லா கடைகள்லேயும் இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட் செக்ஷனில் இந்த ஒரு ஐட்டத்தை பார்க்கலாம். டேட்ஸ் பைட்டுன்னு சொல்லிட்டு மேலே சாக்லேட் கோட்டிங்கோட டேட்ஸ் இருக்கும். உள்ளே ஏதாவது நட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் தான். ஆனால் அது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். அதே வகையில் நம்ம கடையில் வாங்குறப்ப ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. இதை வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு 15 to 20 டேட்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதே அளவுக்கு மெஷர் பண்ணி மிக்ஸ்டு நட்ஸு ஒரு 20 நட்ஸு, வால்நட்ஸு, பிஸ்தா, பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கப்பில் நான் ஒரு 4-5 பீஸ் சாக்லேட்டை டபுள் பாய்லரில் அடியில் தண்ணி வச்சு மேலே ஒரு கப்பில் அந்த சாக்லேட்டை போட்டு உருக வச்சுருக்கேன். அது உருகிறதுக்குள்ளே நம்ம இந்த டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜஸ்ட் லைட்டாக ஒரு சின்ன ஸ்லிட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த சாக்லேட்டு உருகிருச்சு. இதோட திக்னஸை நம்ம இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேட்ஸை நல்லா வந்து அதில் டிப் பண்ணி எடுக்க முடியும். அதனால் லைட்டாக பால் ஒரு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு அதை இன்னுமே கொஞ்சம் லைட் ஆக்கிட்டேன் அந்த கன்சிஸ்டன்சியை. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட நட்ஸ் எல்லாத்தையும். ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நட்ஸை வந்து நம்ம அந்த டேட்ஸ்குள்ளே ஸ்லிட் பண்ண கேப்பில் ஒவ்வொன்றா வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சிடணும். இந்த 3 நட்ஸை நம்ம சாக்லேட்டில் ஜஸ்ட் கோட் பண்ணி அதை வந்து ஒரு தட்டில் அப்படியே வச்சுருங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். அந்த சாக்லேட் நல்லா திக்காயிக்கும். அவ்வளோதான், கடையில் கிடைக்கிற மாதிரி டேட் பைட்ஸை நம்ம வீட்லேயே பண்ணியாச்சு. இதை நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒரு டெய்லி ஒரு 4 கொடுத்து விட்ருவேன். ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம வீட்லேயே இதை பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் இல்லையா? ஓகே, இப்போது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த சிம்பிளான நியூட்ரிஷியஸான மீல் ப்ரிப் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இன்னும் நிறையா வீடியோஸ்க்காக மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம ஷார்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய்.